ஹுண்டாய் நிறுவனம் செய்திருக்கும் விலை மாற்றம், அமெரிக்கா விதிக்க இருக்கும் பொருளாதார தடை, ஆதித்யா பிர்லா குரூப்போட புது ஒரு வெஞ்சர், எல்என்டிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆஃபர், சிப்லா நிறுவனத்தோட மர்ஜர், இந்த செய்திகள் எல்லாத்தையும் இன்னையோட சந்தை செய்திகளுக்கு அப்புறம் பார்க்க போறோம். வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃப் 20th ஆகஸ்ட் 2026. இன்னைக்கு சந்தை ப்ரீ மார்க்கெட்லேயே ஒரு 200 பாயிண்ட் ஏற்றத்துக்கு சிக்னல் காமிச்சது. ஆனால் சந்தை தொடங்கின உடனே வெறும் 150 பாயிண்ட் கொஞ்சம் சற்றே குறைய ஆரம்பிச்சது. நாள் ஃபுல்லாமே ஸ்டெடியாக தான் இருந்தது. ஒரு சின்ன ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் ஒரு சீரான ரொம்ப மிதமான ஒரு சரிவு, நாளை வந்துட்டு ஒரு 150 புள்ளிகளுக்கு மேலே ஏற்றத்தோடு முடிச்சிருச்சு. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் மொத்தமாகவே க்ரீனாக தான் இருந்துச்சு. ஆனால் அதிகபட்சமாக உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 100 தான் ஒரு 0.68% தான் உயர்ந்திருந்தது. மற்றபடி எல்லா ப்ராடர் இண்டெக்ஸுமே 0.5 போல தான் உயர்ந்திருந்தது. செக்டரல் இண்டிசஸ்ல நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்கும் கெமிக்கல்ஸ் வந்து நெகட்டிவ். கெமிக்கல்ஸ் 2வது நாளாக நெகட்டிவாக இருக்கு, 0.5% குறைவாக இருந்திருக்கு. பிஎஸ்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் -0.01% டவுனாக இருந்தது. ஸோ இது ரெண்டை தவிர மற்ற எல்லா செக்டருமே பாசிட்டிவ் தான். அதிகபட்சமாக உயர்ந்த செக்டர் பார்த்தோம்னா மீடியா 2.13%, அதுக்கு அடுத்தபடியா ரியாலிட்டி 1.41%, மிட் அண்ட் ஸ்மால் ஐடி செக்டர்ஸ் வந்து 1% உயர்ந்திருந்தது. ஐடி 2வது நாளாக தொடர்ந்து உயர்ந்திருக்கு, 0.79% உயர்ந்திருக்கு. சந்தையோட ஹீட் மேப் இதுதான். இன்னைக்கு 39 ஸ்டாக்குகள் விலை உயர்ந்திருந்தது, 10 ஸ்டாக் வந்து விலை குறைஞ்சிருந்தது, ஒரு ஸ்டாக் மாற்றம் இல்லை, டைட்டன் அது. டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா எட்டர்னல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், கோட்டக் பேங்க், ஐடிசி, பஜாஜ் ஃபினான்ஸ். டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா டாடா கன்சியூமர், ஹிண்டால்கோ, இண்டிகோ, ஹெச்சிஎல் டெக், நெஸ்லே இந்தியா. இதுதான் இன்னைக்கு சந்தையோட பல்ஸ். ஓவரால் மார்க்கெட்ல 2106 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு, 1400 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருக்கு, 157 ஸ்டாக் 52 ஹைலையும், 89 ஸ்டாக் 52 லோலையும் ட்ரேட் ஆயிருக்கு, 125 ஸ்டாக் அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணிருக்கு, 82 ஸ்டாக் லோவர் சர்க்யூட் ஹிட் பண்ணிருக்கு. இன்னைக்கு டிஐஏ 3538 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, எஃப்ஐ 583 கோடிக்கு வித்திருக்காங்க. எஃப்ஐயோடது ஒன்னா வாங்குறாங்க, இல்லாட்டி ரொம்ப கம்மியா விற்கிறாங்க. இது ஒரு நல்ல ட்ரெண்டா இருக்கு. க்ரூட் வந்து சற்றே விலை உயர்ந்திருக்கு. இந்தியன் பாஸ்கெட் க்ரூட் ஆயில் 93.45க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா $92 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI 86க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து ஸ்டேபிளா உயர்ந்திருக்கு, $4500 தொட்டுருச்சு, அதுக்கு மேலேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா சில்வர் வந்து $68க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து $14600 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிருக்கு, $395 உயர்வு. சில்வர் 1 கிராம் $260 ட்ரேட் ஆகி க்ளோஸ் பண்ணிருக்கு, $10 உயர்வு. இன்னைக்கு இந்திய ரூபாய் கொஞ்சம் உயர்ந்திருக்கு, 95.64 க்ளோஸ் பண்ணிருக்கு. நேற்று வந்து 95.75 முடிஞ்சது. டாலர் இண்டெக்ஸ் 99 கீழே போயிடுச்சு, 98.9 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்க பாண்ட் மார்க்கெட் ஒரு ரேலியில போயிட்டு இருந்துச்சு, அதுவுமே பிசுபிசுத்துருச்சு. பங்குச்சந்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே கொஞ்சம் நெகட்டிவா தான் போஸ்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு. இதுக்கு காரணம் வந்துட்டு சந்தை வந்து ஒரு ரேட் கட் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. அதனாலதான் தொடர்ந்து எல்லாமே விலை ஏறிட்டு இருந்தது. ஆனா தொடர்ந்து ஏறக்கூடிய விலைவாசி, க்ரூடோட விலை உயர்வு, இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்ஃப்ளேஷன் ஏறிடும், அதனால வேற வழியே இல்லாம ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து சந்தையை சூழ்ந்திருக்கு. அதனாலேயே பாண்ட் மார்க்கெட் ரேலியும் கட் ஆயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்ஸுமே வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்க ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் அடுத்து 24 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய செய்தி பரபரப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சலசலப்பு தான், எல்லாரும் ஒரு லாங் டேர்ம் வியூவோட இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் சந்தையில் ஏற்பட்டிருக்க பயத்தை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக மட்டும் சொன்ன மாதிரி தான் இருக்கு. சந்தைக்கு அவரோட சொல்ல வந்து நம்பிக்கை இல்லை, அதனால தான் தொடர்ந்து வீழ்ச்சியை போயிட்டு இருக்கு. இதே சமயத்தில் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. உலக வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு சாங்ஷனை வந்துட்டு ஈரான் மேலே விதிக்க போறதா மிரட்டியிருக்காரு. இதோட முடிவு வந்து திங்கட்கிழமை அறிவிக்க போறதா சொல்லியிருக்காரு. இவங்க விதிக்க போற சாங்ஷன் வந்துட்டு ஈரானை நாக் அவுட் பண்ணிடுன்றது குறிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1-2 பஞ்ச் மாதிரி தான் இருக்க போகுது, ஒரே அடி ஆள் காலின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சைனாவுக்குமே லேசாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் கல்ஃப் நாடுகளையே தன்னோட எனர்ஜி தேவைக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒருவேளை சைனா வந்து ஈரானுக்கு தொடர்ந்து உதவிகள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் பாதிப்புகள் வரும் அப்படின்னு லைட்டாக அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காரு. பார்ப்போம், சனி ஞாயிறு வழக்கமாக இவங்க ஏதாவது பண்ணிட்டு அப்படியே முடிச்சு விட்டுருவாங்க, திங்கலாம் பெருசாக எதுவும் இருக்காது. இந்த முறைக்கு அதே மாதிரி ஒரு வெத்து வந்தாதானா, இல்லை நிஜமாவே ஏதாவது பண்ண போகிறானுங்களா, இதோட தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருவேளை ஈரான் எதிர் தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லிட்டு கல்ஃபில் இருக்கிற நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தி எண்ணெய் விலையை, கச்சா விலையை பயங்கரமாக ஏற்றி விட்டான்னா சந்தை வந்து பயங்கரமாக அடி வாங்கும். பொறுத்திருந்தா பார்க்கணும், கொஞ்சம் கவனமாக இருங்க. துபாயோட அல் மக்தூம் ஏர்போர்ட்டில் ஆட்டோமேட்டட் பீப்புள் மூவர் சிஸ்டம், அதாவது தானியங்கி பேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அமைப்பதற்கு எல்என்டி வந்து 2500 5000 கோடிக்கான ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. இது எல்என்டிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். எல்என்டி கல்ஃப் நாடுகளில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போர் பதற்றம்னாலேயே எல்என்டியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது ஒரு டவுட்ஃபுல் ஆயிடுச்சு. அதனாலேயே அதோட ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறது வந்து பயங்கர ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் எல்என்டி.
செபி தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணிட்டே தான் இருக்காங்க. 10ல் 9 இன்வெஸ்டர் வந்துட்டு லாஸ் தான் பண்றாங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல. நீங்க எந்த ட்ரேடிங் ஆப் எடுத்தாலுமே அதுல வரக்கூடிய முதல் வார்னிங் 10ல் 9 பேர் லாஸ் பண்றாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரொம்ப ரிஸ்க் ஆனது, அதனால அதை பார்த்து கையாளுங்க அப்படின்ற ஒரு வார்னிங் தான் வரும். ஆனால் அவ்வளோ முயற்சிகளுக்கு அப்புறமும் 2026ல் இது வரைக்கும் ரீட்டைலர்ஸ் இழந்த மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 91,685 கோடி இழந்திருக்காங்க. அதாவது 88% ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பணம் காலி. இது ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட டேட்டா. இதுக்கு முந்தின டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 91% இருந்திருக்கு. அதுல இருந்து 88% சற்றே குறைஞ்சது தான். ஆனால் இந்த வருஷம் இன்னும் முடிய கிடையாது, இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் முன்ன பின்ன போகலாம். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே டேட்டாவை தான் திரும்ப ஹைலைட் பண்ணுது, 10ல் 9 பேர் லாஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நிறைய பேர் சந்தையில் குயிக் டைமில் வந்துட்டு அதிக லாபம் சம்பாதிக்கணும், இல்லைன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக் ஒரு ஐடியாவோட வர்றாங்க. நான் தினமும் 2000 ரூபா சம்பாதிச்சிருவேன், நான் தினமும் ட்ரேடிங் பண்ணி ஒரு 5000 ரூபா சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட வந்து இதில் செயல்படுறாங்க. 2 முறை கொடுக்கும், 3 முறை கொடுக்கும், ஆனால் அடுத்த முறைக்கு அடிக்கும்போது மொத்தமாக வாரிட்டு போயிடுது. பெரும்பாலான ரீட்டைலர்ஸ் லூஸ் தான் பண்ணுறாங்க. செபியோட டேட்டா ரொம்ப சாலிடாக சொல்லுது, ட்ரேடிங் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ் எஸ்பெஷலி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பணத்தை இழக்கிறாங்க. இதில் ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் உங்களை ஆசையை தூணலாம், நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், நான் இவ்வளோ கால்ஸ் கொடுக்குறேன், என்னோட ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்க அப்படின்ட்டு. இதெல்லாமே ட்ராப்பு. இந்த மாதிரி பேசக்கூடிய பெரும்பாலான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட பெரும்பாலான வருவாயை வந்துட்டு இந்த மாதிரி விளம்பரங்கள்னாலையோ, நான் என்னோட கோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி விற்கிறதுனாலையோ, டிப்ஸ் அண்ட் சஜஷனுக்கு வந்துட்டு காசு கட்டுங்கன்னு சொல்கிறதுனாலையோ தான் பெரும்பாலும் வருவாயை ஈட்டுறாங்க. மற்றபடி அவங்களோட ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவே மோசமாக தான் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஈஸியாக தொலைச்சிடாதீங்க. ஆர்பிஐ எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கெடு வச்சுருந்தாங்க. அதை வந்து முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதமே அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. பல பேர் விமர்சிச்சிருந்தாங்க, ஆர்பிஐ செய்கிறது தப்பு, இந்த மாதிரி அவங்க சொன்ன தேதியிலிருந்து பின்வாங்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா சொல்லியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது, இது வந்து அரசாங்கம் ஒரு டார்கெட் வச்சிருந்துச்சு, அதை ரொம்ப வேகமாகவே அச்சீவ் பண்ணிட்டோம், அதனால இதை க்ளோஸ் பண்ணுறோம், ரூபாயை ஸ்ட்ராங் பண்ணுறதுல நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு அதை ரொம்ப டிமீனிங்காக சொல்கிறாங்க. எனக்கு பெரிய ஒரு இதாக இல்லை. ஆஸ் சச் இது எஃப்சிஆர் டெபாசிட் வாங்குறதே ஒரு ப்ராப்ளமேட்டிக்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த டெபாசிட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் திரும்பவும் டாலர் மதிப்பிலே கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்கும்போது திரும்பவும் ரூபாய் கீழே சரியாக தான் போகுது. அந்த டாலர் வந்துட்டு இந்திய வருமானத்திலிருந்து தான், நம்ம கட்டுற வரியிலிருந்து தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்கீமே வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஸ்கீமு. இதில் முன்னே க்ளோஸ் பண்ண என்ன, பின்ன க்ளோஸ் பண்ண என்ன, ஒரு வகையில் இன்னும் 2 மாதம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு 20-30 பில்லியன் டாலர் வந்து வாங்கிட்டு அதை கஷ்டப்பட்டு கொடுக்கறதுக்கு 80 பில்லியன் டாலரோட போச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். தங்கத்தோட விலையேற்றம் எந்த இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணுச்சோ இல்லையோ, எந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுச்சோ இல்லையோ, ஆனால் இந்த தங்கத்தை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குற இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே வேகமாக வளர வச்சுட்டு இருக்கு. சமீபத்தில் ஆதித்ய பிர்லா நிறுவனம் என்பிஎஃப்சி கேட்டகரியில் தங்கத்தை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குற செக்ஷனை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இந்த செக்ஷனுக்குள்ளார நுழைஞ்ச ஒரு பெரிய நிறுவனம் பார்த்தோம்னா இது 3வது நிறுவனம். ஏற்கனவே டாடா கேபிட்டலும் கோத்ரேஜ் கேபிட்டலும் இதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இப்போ 3வதா ஆதித்ய பிர்லா நுழைஞ்சிருக்காங்க. ஆதித்ய பிர்லா மார்ச் மாதம் 2027க்குள்ளார 200லேருந்து ஒரு 300 ஸ்டோர் கோல்டு லோனுக்காகவே ஓபன் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளார 1000 ஸ்டோருக்கான எண்ணிக்கையை அச்சீவ் பண்றதுக்கான பிளான் வச்சிருக்காங்க. உயரும் விலைவாசி, உட்பொருட்களோட விலை உயர்வு இதெல்லாம் காரணம் காமிச்சு தாங்கள் உற்பத்தி செய்யும் காரை விலை உயர்த்தி விற்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற முதல் நிறுவனம் 2026ல ஹுண்டாய். 1% விலை உயர்வுன்னு சொல்லியிருந்தாலுமே மாடலுக்கும் வேரியண்ட் பொறுத்து இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா 1% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபிளேஷன் எல்லாமே கட்டுக்குள்ளார் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லைன்னு ஒரு பக்கம் நம்மளோட பாலிசி மேக்கர் சொல்லிட்டு இருக்கும் போது அதே இன்ஃப்ளேஷனையும் விலை உயர்வையும் காரணம் காமிச்சு இவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து தங்களோட பொருட்களோட விலையை உயர்த்தி இருக்கிறது வந்துட்டு சரியான செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருச்சு. சிப்லா நிறுவனம் அவங்களோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடரியான இன்ஸ்பெரா ஹெல்த் சயின்சஸ் லிமிடெட் நிறுவனத்தை தங்களோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. இதன் மூலமா கேஷ் மேனேஜ்மெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், கேஷ் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஆப்ரேட்டிங் பேராமீட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஓவராலா ஷேர் ஹோல்டர் வேல்யூ வந்து அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சிப்லா நிறுவனத்தோட மொத்த உற்பத்தியுமே வந்து எஃபிஷியண்டாக கையாள முடியும் இந்த மர்ஜர்னால அப்படின்றத நம்புறதா சொல்லியிருக்காங்க. சிப்லா நிறுவனம் இந்த மர்ஜர் மூலமா எல்லா ரிசோர்ஸையுமே எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு நல்வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுல உறுதியாக நம்புறதா சொல்லியிருக்காங்க. இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை தவறாம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
நன்றி, வணக்கம்.